ஓம் சரவண பவ. நம்ம சிவன்மலையாண்டவர் உத்தரவு பெட்டியில் கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலேருந்து ஒரு படி நெல் வச்சு பூஜை ஆகிட்டு வந்துட்டுருக்குது. உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு படி நெல் நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதி வெற்றி பெறும் என்பதை துல்லியமாக உணர்த்துகிறது. எந்த கட்சி எத்தனை தொகுதியில் வெற்றி பெறும் அப்படிங்கிறத புல் விளக்கம் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அதுக்கு முன்னாடி சில தகவலை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போது சாதாரணமாக நெல்லை வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஒன்றும் நெல் விலை ஏறும் அல்லது இறங்கும், இல்லைன்னா நெல் பற்றாக்குறை ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சி கடந்து போயிருப்பேங்க. ஆனால் ஒரு படி நெல் என்பது ஒரு அளவு குறிப்பிட்டு காட்டுச்சு. அதே சமயம் இந்த நேரத்தில் நம்ம எலெக்ஷன் நடக்குது. இந்த நேரத்தில் ஒரு அளவை குறிப்பிட்டு காட்டுதுன்னா இதை பற்றி சிந்திக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ சாதாரணமாக எடுத்தது இந்த வீடியோ போடல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாத காலமாக பலகட்ட ஒரு ஆய்வு பண்ணி யோசித்து நம்ம முருகப்பெருமான்கிட்ட பூ கேட்டு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி மேலே நான் கோயிலுக்கு போகிறப்போ சேவல் உட்காந்துருந்தது. இதையெல்லாம் பார்த்துட்டு உறுதிப்படுத்திட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் இதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. 100க்கு 100 இது உண்மை. நீங்கள் நினைக்கலாம் ஒருபடி நெல்லுக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்மந்தம்னு. இந்த உத்தரவை முருகப்பெருமான் தாரமங்கலத்தை சேர்ந்த மகாராஜா, அவரோட வயசை பார்த்திங்கன்னா 45, அவரோட கனவில் போய் சொல்லியிருக்காரு. முருகப்பெருமான் ஏன் மகாராஜா என்ற பெயர் கொண்டவரின் கனவில் போய் உத்தரவு கொடுக்கணும்? சிந்திச்சு பாருங்கள். அவரோட பெயரை கவனித்தீர்களா? மகாராஜா. மகாராஜா என்றால் அந்த காலத்தில் நாட்டை ஆளும் அரசனை குறிக்கிறது. இந்த காலத்தில் நாட்டை ஆளுவரை நம்ம பிரதமருங்கிறோம். ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒருபடி நெல் வைத்து பூஜை ஆவதற்கான விளக்கம். இப்போ பாருங்கள், அந்த தட்டில் இருக்கிற நெல்லை நிறைய எடுத்து தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் உள்ளே போட்டால் நல்ல நெல்லாக கீழே அடியில் போய் தங்கிக்கும். மனிதனுக்கு உதவாத அந்த நெல் பாலை நெல்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லை எடுத்து தனியாக போட்டுறோம். போட்டதுக்கப்புறம் கீழே தங்கி இருக்கிற நெல்லை எடை போட்டு பார்க்குறோம். அதே மாதிரி அந்த பாலை நெல்லையுமே எடை போட்டு பார்க்குறோம். பார்த்து அதுக்கு பர்சன்டேஜ் போட்டு அந்த நல்ல நெல் எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு கணக்கு போட்டு பார்க்கும்போது 504 வருதுங்க. கண்டிப்பாக 504 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெற வைப்பார் நம் முருகப்பெருமான். எந்த கட்சி வெற்றி பெறும் என்று பின்னால் சொல்கிறேங்க. எப்பவும் இல்லாமல் இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் ஏன் முருகப்பெருமான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் நன்கு சிந்திக்க வேண்டும். கலியுகம் முடிஞ்சு சத்திய யுகம் தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இனி அதர்மம் அழியும், தர்மம் வெல்லும். அதை பற்றி பார்க்கலாங்க. முருகப்பெருமான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நெல் வச்சு பூஜை செய்யுமாறு தாரமங்கலத்தைச் சேர்ந்த மகாராஜா என்பவருடைய கனவில் கூறியிருந்தார். அவரோட வயசு 45. மகாராஜா என்ற பெயர் அந்த காலத்தில் நாட்டை ஆளும் மன்னனை குறிக்கிறது. இந்த காலத்தில் நாட்டை ஆளுபவரை பிரதமர் என்கிறோம். கனவில் உத்தரவு வாங்கியவரின் ஊர் தாரமங்கலம். அதனோட விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். இதற்கு முன் வெளியிட்ட வீடியோ பதிவில் தாரமங்கலம் என்ற ஊரின் விளக்கத்தை தாமரை மங்கலம் என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னேன். அந்த கருத்தை வாபஸ் பெறுகிறேன், மன்னிக்கவும். இதுக்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குறை வச்ச மாதிரி இருந்தது. அந்த நெருடில் இருந்துகிட்டே இருந்ததுனால நல்லா சிந்திச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தாரமங்கலத்தில் கைலாசநாதர் கோயில் இருக்கிற ஞாபகம் வந்தது. அப்புறம் தான் அந்த கோயிலோட வரலாற்றை படித்து பார்த்துட்டு அந்த கோயிலில் ஒரு ஆச்சரியமான தகவல் எனக்கு கிடச்சிது. அந்த தகவல் பார்த்திங்கன்னா ஊழல் செய்கிற அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சியான தகவலாக இருக்கும். இந்த கோவிலை 12ஆம் நூற்றாண்டில் கெட்டி முதலியார் என்ற மன்னர் கட்டினார். அவர் இந்த கோவிலை பொன் பொருள் மக்களை காப்பாற்றும் வகையில் மிகவும் பாதுகாப்பான வகையில் இந்த கோயிலை கட்டியுள்ளார். மாலிக் கபூர் என்ற மன்னன் சோழ பாண்டிய நாடுகளில் கொள்ளையிட்ட செல்வங்களை எல்லாம் யானை மற்றும் ஒட்டகத்தில் மூட்டையாய் ஏற்றி தன் தாய் நாட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தான். செல்லும் வழியில் மாலிக் கபூரை கெட்டி முதலியின் படை வீரர்கள் தாக்குதல் நடத்தி அவர்கள் கொண்டு வந்த செல்வங்களை எல்லாம் கெட்டி முதலியின் வீரர்கள் பறித்து கொண்ட பிறகு முதுகில் சுமை இல்லாமல் யானையொன்று மாலிக் கபூரோடு செல்வது போன்ற காட்சி போன்றவை ஆலயத்தின் கற்சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் என்ன தெரிகிறது? அரசாங்க பணத்தை ஊழல் செய்து அரசியல்வாதிகள் சேர்த்த செல்வமெல்லாம் நேர்மையான அரசாங்கத்தால் பிடுங்கி கஜானாவில் சேர்ப்பார்கள் என்பதை தாரமங்கலம் என்ற ஊர் பெயர் உணர்த்துகிறது. அதாவது கனவில் உத்தரவு வாங்கியவரின் ஊர் பெயர். அதேபோல் மகாராஜா என்ற பெயர் பிரதமரை குறிக்கிறது என்று சொல்லியிருந்தேன். அதேபோல்
கனவில் உத்தரவு வாங்கிய மகாராஜாவின் வயது 45. 4 + 5 9 வருகிறது. 9 என்ற எண் முருகப்பெருமானின் ஆதிக்கத்தில் வருகிறது. முருகப்பெருமானின் பெயர் கொண்ட ஒருவர்தான் ஊழல்வாதிகளின் பணத்தை பிடுங்கி கஜானாவில் சேர்ப்பார். அவர் சிவன்மலையில் வைத்து கொண்ட பெயர் சிவ செந்தில்குமார். அவரை இப்போது மக்களுக்கு நன்கு அறிந்தவர். அவர் வேறு பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார். அவர் யார் என்பதை நீங்களே யூகித்து கொள்ளுங்கள். நமது பாரத பிரதமரின் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி. அனுச நட்சத்திரத்திற்குரிய மலர் தாமரை மலர். கலைகளுக்கெல்லாம் அதிபதி கலைமகள் அமர்ந்திருப்பது தாமரை மலரில். அதேபோல மகாலட்சுமி அமர்ந்து ஆசி வழங்குவதும் தாமரை மலர் மீதுதான். இது அரசியல் பதிவு அல்ல, இது ஆன்மீக பதிவு. ஆகையால் எந்த கட்சி வெற்றி பெறும் என்பதை நீங்களே யூகித்து கொள்ளுங்கள். 504 தொகுதிகள் வெற்றி பெறும். முருகப்பெருமானின் இந்த உத்தரவை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டுள்ளோம். இது ஆன்மீக பதிவு. மேற்கண்ட தகவல்களை நன்றாக கேட்டு தெரிந்தபின் நேர்மையான தேசப்பற்றுள்ள கட்சிக்கு வாக்களியுங்கள். வாக்களிப்பது நமது கடமை. ஓம் சரவண பவ. தாமரை மலர் மீது அமர்ந்து மகாலட்சுமி ஆசி வழங்கட்டும். மக்கள் வெல்லட்டும். வாழ்க வளமுடன்.